உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, நேசிக்கும் போது, அதனாலே நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். நம்முடைய வாழ்வில் எந்த விதமான இடரலும் உண்டாவதில்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நேர்த்தியும் செம்மையுமான வழியிலே நடத்துகிறதாக இருக்கும். அவருடைய வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்விலே அந்த வேதம் நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றி நம்மை நித்திய வழிக்கென்று நடத்துகிறதாக இருக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆம், கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். அது நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்வு அவருக்கேற்ற வாழ்வாக மாறுவதற்கு அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடித்து அந்த வழியிலே நடப்போம். மிகுந்த சமாதானம் உண்டு.